ஜனவரி 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி நான் துபாய் அல்கிசைஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க போகிறேன். ஏன் கைப்படையாவே சமைக்க போகிறேன். டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து காலையில் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வளர்ச்சி எப்படி, இவர் பினாமியா அல்லது பிளாக் மணி. நிறைய பேர் வேலை கேட்குறாங்க, வேலை கொடுக்கலன்னா அவங்களோட ரியாக்ட் என்ன? மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வளர்ச்சி எப்படி, சரிவு எப்படி. சின்ன வயசில் இருக்கும்போது வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய சம்பாரிச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைப்போம். அதை பற்றி ஒரு சமையல்காரராக இருந்தார், யூடியூப் சேனல் ஆரம்பித்தார், நிறைய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணார், யாட்லாம் வாங்கினார். இவர் பினாமியா அல்லது பிளாக் மணியா? ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வேலை கேட்குறாங்க, வேலை கொடுக்கலன்னா அவங்களோட ரியாக்ட் என்ன? ஸோ அதை பார்க்க போகிறோம். வேலை கொடுத்தவங்களோட ரியாக்ட் என்ன? ஸோ உலக லெவலில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் நம்ம ஓப்பன் பண்ணோம். அதோடைய சக்ஸஸ் என்ன, அன்சக்ஸஸ் என்ன? ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி நான் துபாய் அல்கிசைஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க போகிறேன். ஏன் கைப்படையாவே சமைக்க போகிறேன். டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து காலையில் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து ஜப்பார் பாய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் நம்ம ஸ்டாஃப் சொல்லும் போது நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. எவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வராங்க மீட் பண்ணுறதுக்கு, அவங்கள மீட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா, ராசல் கைமா சுற்றி வந்து இந்த பிரியாணியை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய மாஸ்டர் ஆரம்பத்தில் 3 வருஷம் ஆச்சு இல்லையா, வந்தாங்க, நிறைய பேர் வந்து போயிட்டாங்க, ட்ரெயின் ஆகி போனாங்க. இப்போ இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து ஒரு டைம்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஃபீட்பேக் எனக்கு நிறைய கிடைச்சது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி மாஸ்டராக இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு நல்ல ட்ரெயின் பண்ணி எல்லா பிரான்ச்சஸ்லையும் போட்டுட்டு இப்போ சூப்பரான டெய்லி ஒரே மாதிரி டேஸ்ட்டில் பிரியாணி போயிட்டு இருக்கு. ஸோ அதே நேரத்தில் யாராவது நல்ல பிரியாணி மாஸ்டர் இருந்தீங்கன்னா வாங்க, நான் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி என்கிட்ட வேலைக்கு வச்சுக்கிறேன், தேவைப்படுது. அப்புறம் வந்து ஸ்வீட் மாஸ்டர் யாராவது இருந்தீங்கன்னா நல்ல ஸ்வீட், அந்த காஜு கத்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ், லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி இந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்க, நீங்கள் மீட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து நான் இல்லாத நேரத்துலையோ அல்லது ஊரில் வெளியூருக்கு போயிருக்கும் போது கால் பண்ணி ஜப்பார் பாய் எப்போ இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுங்கள். நான் வந்து ஜனவரி 16, 17, 18 காலையில் 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நான் இருப்பேன், மீட் பண்ணுறேன். அதுவும் என் கைப்படையாக மறுபடியும் சொல்கிறேன், பிரியாணி வந்து அன்றைக்கி நான் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் பேசினேன் இல்லையா, ஸோ அந்த விஷயங்களை நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னி. ஸோ என்னோட ஜேர்னினா என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து என்ன பினாமி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ அது கிடையாது. என்னோட ஜேர்னி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்கேஜிலேருந்து ஒரு பிரைமரி ஸ்கூலில் படித்தேன், 3வது வரைக்கும் தான் படித்தேன், 4வது படிக்கல. அப்புறம் நான் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணேன், அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து அப்புறம் என்ன பண்ணேன்னா ஓன் பிஸ்னஸ் வந்து ஒரு 16 வயசில் ஆரம்பித்து நிறைய பிஸ்னஸ்ங்க பண்ணேன். 20 வயசில் என்னோட பிரியாணி ஃபீல்டுக்கு போனேன். பிரியாணி ஃபீல்டுக்கு போகும்போது சூப்பராக அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கற்றுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு முதலாளி எனக்கு கிடைச்சாரு. அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்தாலும் அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், அவருக்கு வந்து நிறைய புண்ணியம் போய் சேர்ந்துருக்கு. ஸோ என்ன ஒரு ஆளாக்குனது என்னோட முதலாளி தான். ஸோ அந்த வேலையை நான் வந்து கற்றுக்கிட்டு ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நிறைய பணம் சம்பாரித்தேன். நிறைய கல்யாணம் ஆர்டர்ஸுங்க. எப்படின்னா என்னோட ஓனருக்கு மிஞ்சி எனக்கு ஆர்டர் வரும். அவருக்கு வந்து சண்டேஸ்லலாம் வந்து ஒரு மேரேஜ் ஆர்டர், 2 மேரேஜ் ஆர்டர் வந்ததுன்னா எனக்கு 5-6 மேரேஜ் ஆர்டர் வரும். ஸோ அது கேட்ரிங் மாதிரி பண்ணுவோம். அதில் நிறைய பணம் சம்பாரிச்சு நிறைய வீடுங்க வாங்கணும். அந்த வீடு வாங்கி அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது 2020 யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். 2021 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணோம். ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசித்தோம் நம்ம வந்து இந்த பிராண்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிக்கும் போது தான் சரி போய் துபாயில் வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு அதே நேரத்தில் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 2022 நான் எண்டில் வந்து இங்கே வந்தேன். வரும்போது அங்கே இருந்த என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நான் சேல் பண்ணேன். ஸோ அந்த பணம் வந்து நான் என்ன பண்ணேன், அங்கே என்னோட நண்பர்கள் இங்கே வந்து சம்பாதிக்கிற நண்பர்களுக்கு அங்கே கொடுத்துட்டு இங்கே நான் அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கடனும் வாங்கினேன். கடன் வாங்கி எப்படியும் ஒரு 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் வந்து இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன். ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தோடனே எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2.5 கோடி ரூபாய் வியாபாரம் வந்து துபாய் ரெஸ்டாரண்ட் நடந்திருந்தது. இது வந்து எத்தனை மாதம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மாதம் நடந்தது. 8 மாதத்துக்கு அப்புறம் அந்த 2.5 கோடி 2 கோடி ஆச்சு, 1.5 கோடி ஆச்சு, 1 கோடி ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு 60 லட்சம் 70 லட்சம் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்தது. ஸோ அந்த பணம் நான் சம்பாரிச்சேன் இல்லையா, அதை வச்சு தான் நான் என்ன பண்ணேன், யாட்டுக்கு போனேன். அப்புறம் வந்து ஷார்ஜா ரெஸ்டாரண்ட், ராசல் கைமா இதெல்லாமே ஓப்பன் பண்ணோம். இது ஏன் இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு வந்தது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா என்னோட நான் எப்படி வந்து டாப்பாக போச்சு, எப்படி வந்து நான் சரிவு வந்ததுன்னு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸை வந்து நம்ம எடுத்தோம்.
பிரியாணி மாஸ்டர். நான் வந்து இவ்வளோ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பக்கபலமான குக் வேணும், செஃப் வேணும். ஸோ அவங்க என்னதான் நல்லா செஞ்சாலும் அவங்களுக்கு சில பொசிசிவ், சில அது என்ன சொல்கிறது, அந்த அந்த வேலையில் வந்து கருத்தாக இல்லாமல், அந்த ஜென்யூனிட்டி இல்லாமல் அசால்ட்டாக செஞ்சு ஒரு டைம் உப்பு கம்மி, ஒரு டைம் கூட, ஒரு டைம் வந்து சாஃப்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய கஸ்டமர் ஜப்பார் பாய் செய்ய கற்றுக் கொடுக்குறாரு நம்மளுக்கு. நம்ம வீட்டில் செய்யும் போதே வந்து சூப்பராக செய்யும் போது இங்கே இந்த மாதிரி இருக்கே, அவ்வளோ தூரம் நம்ம போய் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு நம்ம பிரியாணி அந்த அளவுக்கு இல்லையே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது, நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா அவங்கள எல்லாரையும் யார் யார் வந்து சரியில்லையோ அவங்களெல்லாம் வேற ஒரு போஸ்டிங் கொடுத்து, யார் யார் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் நகர்த்திட்டு நல்ல ஸ்கில்லான, நேர்மையான, நம்ம கூட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸுங்களை வச்சு ரொம்ப சிறப்பாக அன்பாகவும் சந்தோஷமாக இப்போ போயிட்டு இருக்கு. எல்லாரையும் ட்ரைன் பண்ணி எல்லா பிரான்ச்லையும் இப்போ சூப்பர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா என்னோட அண்ணனுங்க மாதிரியும் தம்பிங்க மாதிரியும் நம்ம கிட்ட பழகிட்டு இருக்காங்க. நானும் சுற்றி எல்லா ரெஸ்டாரண்ட்டும் பார்த்து மறுபடியும் என்ன பண்ணேன், அந்த போன வியாபாரம், குறைஞ்ச வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி சூப்பராக இருக்கு. 2.5-3 கோடி எங்க இருக்கு, 60-70 லட்சம் எங்க இருக்கு, அப்படியே குறைஞ்சிருச்சு. நார்மலா துபாயில சர்வே பண்ணணும்னாலே, துபாய் ரெஸ்டாரண்ட் இதுக்கு ரெண்ட் கொடுத்து கொண்டு போனோம்னாலே நான் வந்து மாசத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி ஆகணும். ஸோ அதுல இருந்து கம்மியா வந்துட்டு இருந்தது. மறுபடியும் ஆண்டவனுடைய புண்ணியத்துல அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டேன். யார்ட்டை பத்தி நீங்க கேட்கலாம், வாங்கினதே 2. இதுல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பணம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் போட்டு வாங்கியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 40 யாட்டு 30 யாட்டு வச்சுட்டு இருக்காங்க மெரினாலையும் துபாய் ஹார்பர்லையும். நம்மளால அதை வச்சு பண்ண முடியல. வர கஸ்டமர்ஸ் அவங்களே வந்து அட்வர்டைஸ் பண்ணி கேன்வாசிங் பண்ணி அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா மாசம் கையை விட்டு அந்த பர்த்திங்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால அது வந்து லீஸ்க்கு கொடுத்துட்டோம். அது ஒரு சரிவு தானே. ஒரு பிசினஸ் பண்ணும்போது நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறோம், சரிவும் போது சரி பண்ணி அதை வந்து என்னடா நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னு யோசிக்காம அதை கரெக்டாக டேக்கிள் பண்ணிட்டு வருது. இது வந்து ஒரு பிசினஸ் ஸ்கில். இது ஒரு பிசினஸ் மேன் வந்து என்ன பண்ணணும்னா, நஷ்டம் அடைஞ்சிட்டோம், ஐயோ நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம்னா அதோட அப்படியே என்ன சரிவு போயிட்டே இருக்கும். அது அங்கே எங்க தப்பு நடந்தது அந்த தப்பை சரி செஞ்சு மறுபடியும் மேலே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ஜா, ராசல் கைமா, துபாய்லாம் நம்ம நினைச்ச அளவுக்கு அந்த 2.5 கோடி இல்லைனாலும் நம்ம வந்து நல்ல ஒரு கை நிறைய மாசமான சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க. நிறைய மெனு ஆட் பண்ணோம், சூப்பராக போயிட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய வளர்ச்சியும் சரிவும். யாரும் எனக்கு பணம் கொடுக்கல, நான் பினாமி கிடையாது, பிளாக் மணி கிடையாது. உழைச்சி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் உழைச்சி வாங்கின ப்ராப்பர்ட்டிஸுங்களை சேல் பண்ணி இங்கே என்னோட ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி சந்தோஷமா இருக்கேன். எப்போ நினைச்சாலும் எனக்கு ஒரு பெருமை இருக்கும். பெருமைனா அந்த திமிரான பெருமை கிடையாது, ஒரு சந்தோஷமான பெருமை. நம்ம சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்தோம், சூப்பராக வந்து நம்மளுடைய காலிலேயே நம்ம நிற்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குற சின்ன குழந்தைங்களா, அப்பா கிட்ட எவ்வளோ சொத்து வேணாலும் இருக்கட்டும், தாத்தா சொத்து இருக்கட்டும், நீங்கள் இறங்கி சம்பாதிங்க. வெற்றியா தோல்வியா பார்த்துக்கலாம். நம்மளுடைய சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஃபுட் ஏரியா தமிழ் யூடியூப் சேனல், ஃபுட் ஏரியா தமிழ் 2.0 ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஃபுட் ஏரியா தமிழ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட் மலேசியான்னு ஒன்று இருக்கு, அப்புறம் டிக்டாக்ல ஃபுட் ஏரியா தமிழ், ஜப்பார் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட். 7 சோஷியல் மீடியா இருக்கு. இப்போ இந்த 7 சோஷியல் மீடியாவில் எவ்வளோ மெசேஜஸ் வரும், எவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸில் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வேலை வேணும், துபாயில் வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும் விசாக்கு. 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, இந்த காசில் நாங்கள் விசா போட்டு தரோம், அந்த காசில். அதெல்லாம் நடக்காது. இவ்வளோ நம்ம அஃபோர்ட் பண்ணி கூப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஒர்த் இருக்கணும். ஒரு செஃப்பாக இருக்கணும், எதுலையாவது ஒரு ஸ்கில்லாக இருக்கணும். நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, ஜப்பார் பாய் வேலை கொடுத்துருங்க அப்படின்னா அது கஷ்டம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் கொடுக்கணும். அக்காமடேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 14,000 15,000 ரூபா செலவாகும் தங்க வைக்கிறதுக்கு மாதத்துக்கு, சம்பளம் இல்லாமல். இது சென்னை மாதிரி கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இத்தனை பேர் தான் தேவைன்ற ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆள் எடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஆள் எடுத்தே நிறைய பேரை வந்து வேலை தெரியாதவங்கலாம் ஸ்டார்டிங்லலாம் கூப்பிட்டு ட்ரைன் பண்ணி அவங்க வேலை நல்லா கற்றுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 6 மாதம் 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு வேலை கற்றுக்கிட்டு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் போகிறேன், எனக்கு வீட்டு ஞாபகம் வருது, அது வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போனது உண்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் போயிருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் நான் ஒரு 2-2.5 லட்ச ரூபா செலவு பண்ணேன்னா எத்தனை பேருக்கு நான் செலவு பண்ணியிருப்பேன். இந்த ரெஸ்டாரண்ட்க்கு இத்தனை பேர் தேவை, நம்மளுடைய இன்கம் எவ்வளோ, செலவு எவ்வளோ, நஷ்டம் அடையக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா லெவலாக போகலாம், கம்மியாக வருமானம் வரலாம் அல்லது அதிகமாக வருமானம் வரலாம். சரிவில் போச்சுன்னா இது என்ன ஆகும்னா, அப்படியே ஒரு 6 மாதம் சரிவில் போச்சுன்னா மொத்தமாகவே டவுன் ஆகணும். அப்புறம் என்ன ஆகிடும், நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவோம், அப்படியே போயிடும். ஸோ அதனால் வேலை ஸ்கில் இருக்கிறவங்க எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து வேலை தரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்மளுக்கு வேலை தர மாட்டேங்கிறாரு, கெட்டவர், அந்த மாதிரி நான் நினச்சிக்க போகிறீங்க. தயவுசெய்து ஒருத்தனால இவ்வளோ தான் சும்மா தூக்க முடியும்னா அவ்வளோதான் தூக்க முடியும். இப்போ என்னால் ஒரு 100 கிலோ தூக்க முடியும்னா அவ்வளோதான். 500 கிலோ என்னால் எப்படி தூக்க முடியும்? இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் 50 பேர் வேலைக்கு கொடுத்தேன்னா நான் தான் கடன் வாங்கி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். ஸோ அது முடியாது. தயவுசெய்து வந்து வேலை கேட்டு நான் கொடுக்காம இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கோங்க. நீங்கள்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. கேட்குறவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கேட்குறாங்க. இருந்தாலும் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர் தான். சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட பேசி வந்தவங்க தான். ஸோ அதனால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க.
இப்போ இந்த யூஏஇ ரெஸ்டாரண்ட்டை தாண்டி நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் இருக்குது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அருமையாக போயிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி 2 மாதம் ஆச்சு, சூப்பராக போகுது. ஜோஹர் பாரு செம்ம, அங்கேயே வந்து நல்ல ட்ரெயின் மாஸ்டர் 2 இடத்துலையும். எப்படியாப்பட்ட ட்ரெயின் மாஸ்டர் நான் அமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயிலேயே வந்து 2-2.5 வருஷம் பிரியாணிலேயே ஊர்ன மாஸ்டர் நாங்கள் அமைச்சிருக்கேன். அப்போ வந்து சூப்பராக இருக்குது. நானும் போய் அடிக்கடி நான் டச் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஹர் பாருவில் சிங்கப்பூர் மக்கள் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அங்கேயும் நம்மளுக்கு பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய ஐட்டமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஏற்றம். ஓகே, சரிவுக்கு போகலாம். சரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா அண்ட் வந்து யூஎஸ், இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து சரியான லொக்கேஷன் பார்க்காம வச்சுட்டோம். மக்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அவங்க வரணும்னா ரொம்ப தூரமாக கார் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்னா எப்படி எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய நடமாட்டம் இருக்கணும், நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கணும். அவங்க வந்து நினச்ச நேரத்தில் வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏரியாவில் வைக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அங்கே வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சதுனால எடுத்துட்டோம், வேறு லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம். வேறு லொக்கேஷனுக்கு நம்ம வந்து அதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் வீடியோ போடுவேன். ஆனால் இது ஒரு சரிவு தானே, எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ வச்சோம், எவ்வளோ அதுக்கு பாடுபட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ இதுதாங்க. ஸோ வியாபாரத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு, ஜப்பார் பாய்க்கும் நிறைய நஷ்டம் வருது, லாபமும் வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அஞ்சா நெஞ்சம் மாதிரி அப்படியே நின்று கொண்டு போயிட்டுருக்கேன். நாங்கள் ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பணம் இருக்குது, நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்ககிட்ட உங்களுடைய பிராண்ட் நேம் கொடுங்க, உங்களுடைய மாஸ்டர்ஸ் கொடுங்க, நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தான், கரெக்டு தான். பட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில்லே இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸோ அல்லது பார்ட்னர்ஷிப்பில் வந்து செஞ்சாலோ எப்படி செட் ஆகும்? முடியாது. ஏன்னா என்னால் வந்து எவ்ரி டைம் அங்கே இருக்க முடியாது. இங்கேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, மலேசியா இருக்குது, பல இடத்துல நான் போகிறேன் வரேன். உங்களுக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஒன்று ரெஸ்டாரண்ட்டில் வந்து பெரிய செஃப்பாக இருந்திருக்கணும். செஃப்பாக இருந்து நீங்கள் ஒரு ஓனாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, நம்ம வந்து கொலாப் பண்ணி பண்ணலாம். இல்லைனா நீங்களே ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பிராண்ட் நேம் மாற்றி நீங்களும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். நான் கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்றேன். அது இல்லாமல் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் உடைய ஃபீல்டே தெரியாமல் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும் தெரியுமா, தோல்வி தான் அடைவோம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம்னா அந்த பிஸ்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட் வச்சேன்னா எனக்கு பிரியாணி தெரியும், அதனால் வச்சேன். திடீர்னு மாஸ்டர் வரல, இறங்கி செய்வேன். திடீர்னு மலேசியாவில் மாஸ்டர் கூட சரியில்லை, வரல. திடீர்னு நைட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு கிளம்புவேன், காலையில் போய் அந்த பிரியாணியை நான் போடுவேன். ஸோ இதுதான் விஷயம். மறுபடியும் சொல்கிறேன், கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டிருந்ததுன்னா நீங்கள் என்ன தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஏற்றம் சரிவு எனக்கும் இருக்குது. இருந்தாலும் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷமாக போயிட்டுருக்கேன். வருத்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், போயிட்டுருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக பண்ணுங்கள். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலத்தில் வந்து மொபைல் ஃபோன் இல்லை, அதனால் நம்ம வந்து சம்பாதிக்கணும், ஒழுக்கமாக போகணும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப அனாச்சாரமாக இருக்குது, சோஷியல் மீடியா அதெல்லாமே போயிட்டு. மொபைல் மேலே தப்பு கிடையாது, நெட்வொர்க் மேலே தப்பு கிடையாது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம மேலே தான் தப்பு. அது பாவம், அது வந்து ஒரு மெட்டீரியல், அது என்ன பண்ணிச்சு சரிங்களா, அதில் தப்பானது பார்த்தா தப்பு, நல்லது பார்த்தா நல்லது. ஸோ அதனால் அது மேலே தப்பு சொல்ல முடியாது. நம்ம கண்ட்ரோலாக இருந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம முன்னேறது, எப்படி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது, நம்மளால் பிறருக்கு எப்படி உதவி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் யோசிச்சு நீங்கள் வாழ்ந்தாலே நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஒரு மன நிம்மதியோடு போகலாம். நம்ம வந்து இதெல்லாம் பண்ணோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குனாலும் தூங்கும் போது யோசிக்கலாம், இன்றைக்கி யார் யார்கிட்ட சிரிச்சோம், யார் யார்கிட்ட நல்லா பேசணும், யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கணும். பட்டுன்னு தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கமே வராது. இன்னைக்கு பணம் போச்சு, ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ வருமானம் வரவே இல்லையே, கம்மியாக வந்தது அப்படின்னு யோசிச்சுதான் தூக்கம் வராது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பேசினதில்லை, ஏதோ பேசணும்னு தோணுச்சு, மனசுக்கு ஒரு பாரமாகவே இருந்தது உங்களோட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் வரேன். ஜனவரி 16, 17, 18 நம்ம எல்லாரும் மீட் பண்ணுறோம். சரிங்களா?